உலக அரசியலுக்கும் உள்நாட்டு அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. எங்கேயோ இருந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நம்ம ஊருக்குள்ள வந்து நம்மளுடைய வளங்களை சுரண்டி நமக்கு எதிராக எல்லா வேலையும் செய்கிறாங்க. இங்கே ஒரு கருப்பாடு இல்லாமல் அங்கேருந்து எப்படி இங்கே நம்ம நாட்டுக்கு நம்ம ஊருக்குள்ள ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வருது? இது ஒரு நாடக குழுங்க, ஒன்றும் இல்லை. நீ என்னை வந்து அடிக்கிற மாதிரி அடி, நான் வந்து தாங்கிக்கிற மாதிரி தாங்கிப்பேன். ஆனால் உங்ககிட்ட இருக்கிற மொத்த காசை எனக்கு கொடுத்துரு, என் வளத்தெல்லாம் நான் தூக்கி கொடுத்துட்றேன். அதாவது ஓட்டுன்ற ஒரு கருவியை பயன்படுத்தி நம்ம அவங்கள வந்து நம்மளை பாதுகாருங்க, நம்மளுக்கு நன்மை செய்யுங்கன்னு உட்கார வைக்கிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நம்மளை கார்ப்பரேட்டுக்கு மொத்தமாக எடுத்துன்னு போய் விற்றுட்டு, நம்மளுடைய வளங்களை விற்றுட்டு அவங்க கிட்டேருந்து மொத்தமாக பணத்தையும் வாங்கிப்பாங்க, நம்மக்கிட்ட வந்து நடிப்பாங்க. இதெல்லாம் நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ பாவம் நடிக்கிறாங்கண்ணா. ஆனால் கடவுள்கிட்டயே வந்து எல்லா திருட்டுத்தனமும் பண்ணுறவங்க தான் நம்ம ஆட்சியாளர்கள். உள்நாட்டு அரசியலும் வெளிநாட்டு அரசியலும் வேறு வேறு கிடையாது. எங்கேயோ ஒரு தவறு நடக்குதுன்னா அது இங்கே நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை கொண்டு வர்றது யாருன்னா உள்ளூர் அரசியல்வாதிகள் தான்.